ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பிரின்சி ரெசிப்பியில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் இது. கண்டிப்பாக இல்லத்தரசிகளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது ஒரு 6 மந்த்தாக நான் யூஸ் பண்ணி ரிசல்ட்டு பார்த்த அப்புறம் தான் இந்த வீடியோ உங்களுக்காக நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக இதில் இருக்கிற மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி வீட்டில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக இதில் ஒரு 7 இன்க்ரீடியன்ட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 7 பொருட்களை வச்சு நான் பண்ணியிருக்கேன். அந்த பொருட்கள் என்னென்னா வசம்பு, ஜாதிபத்திரி, ஏலக்காய், லவங்கம், நம்ம ஆரஞ்சு பழம் இருக்கு இல்லையா, அதோடைய அந்த தோலோடைய இதை நல்லா காய வச்சு அது எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ரோஜா பூ இதழ் காஞ்சது. ஸோ அடுத்தது பச்சை கற்பூரம். இந்த மாதிரி 7 ஐட்டங்கள். அதில் ஒரே ஒரு லிக்விடு, அது ஸ்க்ரப் ஆப்பிள்னு சொல்லிட்டு ஒரு லிக்விட். அதோடைய லிங்க்கும் நான் இதில் கொடுக்குறேன். அது அமேசானில் கிடைக்கும். அதுவும் இதில் ஒரு 3 ட்ராப்ஸ். ஸோ இந்த மாதிரி நான் இப்போது வித்தவுட் ஃபெனாயிலே இல்லாமல், டெட்டாலே இல்லாமல், லைசால் இல்லாமல் நானே வீட்டில் பவுட்ரை இதை பண்ணி யூஸ் பண்ணி ரிசல்ட்டு பார்த்துட்டு இதை உங்களுக்கும் சொல்கிறேன். கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடு எப்போவுமே ஒரு நறுமணமாக இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே யாராவது வந்தாங்கன்னா இது எங்கே வாங்கினீங்கன்னு கேட்குற அளவுக்கு அவ்வளோ அழகான ஒரு பொடியை தான் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.